ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம இன்டு கிளாஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வேரியபிளில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியபிளில் மொத்தம் ஒரு 4 டைப் இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குளோபல் வேரியபிள், அடுத்தது லோக்கல் வேரியபிள், அடுத்தது சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள், அடுத்தது பைண்ட் வேரியபிள். ஓகேவா, ஸோ வேரியபிளோட ஃபார்மேட் என்ன, இந்த ஃபார்மேட்டை பற்றி நம்ம போன வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ அந்த வீடியோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் யாராவது அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ வேரியபிள் எப்படி டிக்ளேர், வேரியபிளோட ஃபார்மேட் என்ன அப்படின்றத இங்கே நான் சிண்டெக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, அதாவது வேரியபிளோட நேம் கொடுக்கணும், அப்புறம் அதோட டேட்டா டைப் கொடுக்கணும். ஓகேவா, இந்த கான்ஸ்டன்ட், இந்த மோட் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஷனல். ஓகேவா, இது ரெண்டுமே ஆப்ஷனல். இந்த டேட்டா டைப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும், மேண்டிட்டரி. ப்ளஸ் இந்த வேரியபிள் நேமும் வந்து மேண்டிட்டரி. ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம இப்போ டைப்ஸை பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள். இது ரெண்டு டைப்ஸையும் நம்ம ஒரே இதில் பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா குளோபல் வேரியபிளும் பார்க்க போகிறோம், அடுத்தது லோக்கல் வேரியபிளும் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, ஸோ குளோபல் வேரியபிள்னா என்ன? ஓகேவா, எனி வேரியபிள் தட் டிக்ளேர்ட் இன் அவுட்டர் பிளாக் இஸ் கால்ட் குளோபல் வேரியபிள். ஓகேவா, ஒரு அவுட்டர் பிளாக்ல நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து குளோபல் வேரியபிள் சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே, அடுத்தது எனி வேரியபிள் தட் இஸ் டிக்ளேர்ட் வித்தின் த இன்னர் பிளாக் இஸ் கால்ட் லோக்கல் வேரியபிள். ஓகேவா, ஒரு இன்னர் பிளாக்ல நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லோக்கல் வேரியபிள் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து அவுட்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த உள்ள இருக்க அந்த வயலட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவுட்டர் பிளாக் அப்படின்னா என்னன்னா எனக்கு ஒரு மெயின் கோடு, இது உள்ள இருக்குது இந்த இன்னர் பிளாக் அப்படின்றது என்னன்னா எனக்கு சப் கோட். ஓகேவா, இது நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேவா, எப்பவுமே நம்ம PLSQL கோட் எழுதுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிகின் அப்படின்ற அந்த பிளாக் நம்ம இனிஷியேட் பண்ணுவோம். ஸோ பிகின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எண்டுன்னு ஒன்று இருக்கணும், எண்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்லாஷ் கண்டிப்பாக இருக்கணும். கரெக்டாக, ஸோ இதுதான் வந்து பிகின் எண்ட். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவுட்டர் பிளாக், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஓகேவா, ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிக்ளேர் பிளாக் அப்படின்றத இனிஷியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ டிக்ளேர் பிளாக், ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நேமை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஓகேவா, நான் என்ன பண்ண போகிறோம், மேனேஜர் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். இந்த மேனேஜருக்கு நேமுக்கான ஒரு டேட்டா டைப் கொடுக்க போகிறேன். ஓகேவா, அந்த டேட்டா டைப் என்ன சொல்கிறேன் அப்படின்னா varchar 2 of 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த 30 கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மேனேஜருக்கான ஒரு நேமை வந்து நான் அசைன் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ அசைன் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ண போகிற சிம்பிள் தான் இது, அதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஆப்ரேட்டரை பற்றி உங்களுக்கு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்டில் நான் கொடுக்குறேன். ஓகேவா, அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, எப்படி நம்ம ஒரு வேல்யூவை வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு நேம் கொடுக்குறோம். ஓகேவா, என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா பீட்டர் அப்படின்ற ஒரு நேமை கொடுக்குறோம். ஓகேவா, ஓகே, கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த லைனை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணுறோம். டெர்மினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செமிகோலன். ஓகேவா, செமிகோலன் கொடுத்து நம்ம டெர்மினேட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து DBMS பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஓகேவா, DBMS _output .put_line. ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த put_ லைனில் வந்து எனக்கு இந்த vManager அப்படின்ற நேமை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, vManager நேமை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனை வந்து நான் டெர்மினேட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மல் கோட், அதாவது நார்மலாக நம்ம ஒரு கோடை எழுதுறோம் அப்படின்னா இந்த தான் ஃபார்மேட். ஓகேவா, நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா டிக்ளேர் பிளாக் இருக்கணும், அதுக்கு அடுத்தது மெயின் நம்ம கோடை எழுதுகிற லாஜிக் பிளாக் கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் வந்து லாஜிக் பிளாக், அதாவது பிகின் அண்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிற ஒரு மெத்தட், அதாவது ஒரு ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம எப்போல்லாம் இந்த DBMS அவுட்புட் போடுறோமோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்வரை வந்து ஆன் பண்ணி வைக்கணும். ஓகேவா, செட் சர்வர் அவுட்புட் ஆன். ஓகேவா, ஏன்னா நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம், அந்த அவுட்புட் எடுக்கிறதுக்காக அந்த அவுட்புட் சர்வரை வந்து ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணி விடுறோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு கோட் எழுதிருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு பேரண்ட் பிளாக், அதாவது இப்போ ஒரு பேரண்ட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிகின் பிளாக்குள்ள இன்னொரு கோடை நான் இனிஷியேட் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த டிக்ளேர் கொடுத்து பிகின் எண்டு கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கோடை நான் வந்து இனிஷியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ அதுக்கான ஃபார்மேட். ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம், டிக்ளேர் அப்படின்ற ஒரு கீவேர்டு கொடுக்குறோம். டிக்ளேர் இருந்துச்சு, டிக்ளேர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து
எம்ப்ளாயி நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, emp நேம் அப்படின்ற கொடுக்குறேன். இதுக்கான டேட்டா டைப் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வேர்கேர் 2 of 20 அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த எம்ப்ளாயிக்கான ஒரு நேமை நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஓகேவா, அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நான் அசைன் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நான் வந்து டிஃபால்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு நேமை வந்து அசைன் பண்ணுறேன். இதில் வந்து நேம் என்ன அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்னா டாம் அப்படின்ற ஒரு நேமை நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, நேமை கொடுத்து நான் அசைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், ஒரு பிகின் பிளாக் எழுத போகிறேன். ஓகேவா, பிகின் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், கண்டிப்பாக எண்ட் அப்படின்றது இருக்கணும். ஓகேவா, ஸோ எண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்லாஷ் கொடுக்கணும். ஆனால் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா ஒரு இந்த ஸ்லாஷ் வந்து எப்பவுமே எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் தான் வரணும். ஓகேவா, நடுவில் வந்து ஸ்லாஷ் போடக்கூடாது. ஓகேவா, இது ஒரு ரூல். ஓகேவா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா பிகின் எண்ட் நம்ம நடுவுலேயே ஒரு ப்ரோக்ராமில் கொடுத்துருந்தாலும் இந்த ஸ்லாஷ் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரே ஒரு அடி தான் வரணும். அதுவும் அந்த ஸ்லாஷ் இந்த ஸ்லாஷ் வந்து எப்போ வரணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் முடியும் போது தான் வரணும். ஓகேவா, நீங்கள் இந்த நடுவில் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் அடிக்கும். ஓகேவா, இதை நான் நினச்சிக்கோ ஆரக்கிள் இது வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோ. ஓகேவா, ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த எண்டு வரைக்கும் தான் ஒரு ப்ரோக்ராமே முடியுது. ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து இது மாதிரி எண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லாஷ் போடணும். ஆனால் அதே இது ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் எழுதும் போது அதில் எண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்லாஷ் போடக்கூடாது. ஓகேவா, இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிகின் பிளாக்குள்ள ஒரு டிபிஎம்எஸ் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து போடுறேன். ஓகேவா, ஸோ இதில் நான் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எம்ப்ளாயி நேமை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இன்னர் பிளாக்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஒரு ஃபார்மேட் பண்ணிப்போம் இதை, அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, ஓகே, ஸோ இது வந்து இதுதான் வந்து இன்னர் பிளாக், இது வந்து அவுட்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த டிக்ளேர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவுட்டர் பிளாக், அதாவது ஒரு பிளாக். ஓகேவா, அதாவது மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்து பேரண்ட் ப்ரோக்ராம், அதாவது பேரண்ட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த பேரண்ட் கோடில் நம்ம வந்து ஒரு சப்கோட் எழுதியிருக்கோம். ஓகேவா, அந்த சப்கோட் எங்கே எழுதணும் அப்படின்னா பிகின் எண்டுக்குள்ளே நம்ம ஒரு சப்கோட் எழுதியிருக்கோம். ஓகேவா, இது வந்து ஒரு சப்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதுக்கு வருவோம். ஓகேவா, குளோபல் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, நம்ம ஒரு வேரியபிளில் இந்த அவுட்டர் பிளாக் அப்படின்னா இந்த பேரண்ட் பிளாக்ல வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு வேரியபிள். கரெக்டாக இந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த குளோபல் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த வேரியபிளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த இன்னர் பிளாக் அதாவது சப் ப்ரோக்ராம்லையும் நம்ம வந்து இந்த வேரியபிள் அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் வந்து இங்கேயும் இது போட்டுட்டேன், அதாவது எம்ப்ளாயி நேமும் கொடுத்துருக்கேன், மேனேஜர் நேமையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதாவது இந்த மேனேஜர் நேம் அப்படின்றது எனக்கு அவுட்டர் பிளாக், அதாவது குளோபல் வேரியபிள். நான் உள்ள இந்த பிகின் எண்டுக்குள்ளே என்னென்ன ப்ரோக்ராம்லாம் எழுதுறனோ எத்தனை பிகின் எண்டு நான் போட்டு நான் சப் ப்ரோக்ராம் எழுதிட்டு போனாலும் எல்லா பிளாக்குக்கும் வந்து நான் வந்து இந்த ப்ரோக்ராம் நேம் இந்த மேனேஜர் நேம் அப்படின்றத வந்து நான் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த வேரியபிளை நான் வந்து கால் பண்ணி அதில் இருக்க அவுட்புட்டை நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னா எல்லாத்துக்குமே சொந்தமான வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். அந்த பிளாக் ஃபுல்லாக வந்து நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா சப் ப்ரோக்ராமுக்கும் வந்து நம்ம சொந்தமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இப்போ வந்து இது வந்து நம்ம என்ன சொன்னோம், அவுட்டர் பிளாக் அப்படின்னு சொன்னோம், இல்லைனா பேரண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா, இதை வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா சப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, நம்ம ஒரு சப் ப்ரோக்ராமில் இல்லைனா ஒரு இன்னர் ப்ரோக்ராமில் நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு வேரியபிள், அதாவது இது வந்து அவுட்டர் பிளாக்குக்கான வேரியபிள் கிடையாது, இது வந்து ஒரு இன்னர் பிளாக்குக்கான வேரியபிள். ஓகேவா, இந்த ப்ரோக்ராமுக்கு கொண்டு தான் இந்த வேரியபிள் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் இந்த வேரியபிளை தூக்கிட்டு போய் வெளியே எங்கேயா போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஓகேவா, அதாவது இந்த சப் ப்ரோக்ராமுக்கு ஒண்டி தான் இந்த வேரியபிள் வந்து யூஸ் ஆகும். இந்த சப் ப்ரோக்ராமுக்கு ஒண்டி தான் நான் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வேரியபிளை வந்து லோக்கலாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள். ஓகேவா, நம்ம ஒரு மெயின் ப்ரோக்ராமில் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து குளோபல் வேரியபிள். நம்ம அதே இது ஒரு சப் ப்ரோக்ராமில் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை வச்சுட்டு ரன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ நான் ரன் பண்ணோன்னே எனக்கு ரிசல்ட் வருது. ஓகேவா, இதில் வந்து நம்ம மீனிங்ஃபுல்லான நேமை கொடுக்கலாம். ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்ப்ளாயி நேம் emp_name அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். e_name இந்த இதை வந்து நான் வந்து கன்காட்டினேட் யூஸ் பண்ணி இவங்க எம்ப்ளாயி நேமுக்கு வந்து இவங்களோட நேமை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மேனேஜர் நேமுக்கு வந்து மேனேஜரோட நேமை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் பண்ணுறேன், இதில் வந்து emp பதில் மேனேஜர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா,
ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துலையும் வந்து நான் மேனேஜர் அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஓகேவா, இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் டாம் பீட்டர்னு இருக்குது. இது யார் மேனேஜர் யார் வந்து எம்ப்ளாயி அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. கரெக்டாக, ஸோ அது நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த கோடை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா மேனேஜர் நேம் பீட்டர், எம்ப்ளாயி நேம் வந்து டாம், திருப்பி மேனேஜர் நேம், ஏன்னா இங்கே ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம்ல, ஸோ அதுக்கு என்ன வருது பீட்டர் அப்படின்றது வருது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டிபிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது இந்த எம்ப்ளாயி நேம், அதாவது இந்த இன்னர் பிளாக்ல இருக்க இந்த எம்ப்ளாயி நேமை வந்து நான் அவுட்டர் பிளாக்ல கால் பண்ணுறேன். ஓகேவா, அவுட்டர் பிளாக்ல கால் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு இந்த எரர் அடிக்குமா அவுட்புட் வருமா? ஓகேவா, கண்டிப்பாக எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஓகேவா, இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய எரர் கிடைக்குது. பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த விஎம்ப் நேம் கொடுத்துருக்கோம்ல, இந்த விஎம்ப் நேம்னா என்னன்னே எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு இதை வந்து டிக்ளேர் பண்ணுங்கள், இது என்னன்னு எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு இன்னர் பிளாக் உள்ள நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, ஒரு இன்னர் பிளாக் உள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கனால அதுக்கு வந்து நம்ம இந்த இன்னர் பிளாக் உள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கனால நம்ம வந்து இந்த வேரியபிள் வந்து அவுட்டர் பிளாக்ல யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்டர் பிளாக்ல இது வந்து இல்லவே இல்லை. கரெக்டாக, ஸோ இப்போ இதை விட்டுருங்க, இதை தவிர்த்து நீங்கள் பாருங்கள், வேற எங்கேயுமே இந்த விஎம்ப் அப்படின்ற நேம் வந்து இருக்காது. ஓகேவா, விஎம்ப் நேம் அப்படின்றது இல்லை. ஓகேவா, ஸோ அதனால சொல்லுது அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வேரியபிளை வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுங்கள், டிக்ளேர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது என்ன அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லுது. ஓகேவா, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து குளோபல் வேரியபிளை நான் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள், இந்த குளோபல் வேரியபிள் நான் வந்து ஒரு இன்னர் ப்ரோக்ராமுக்குள்ளே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த குளோபல் வேரியபிளை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு இன்னர் ப்ரோக்ராம், அதாவது ஒரு சப் ப்ரோக்ராமுக்குள்ளே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஆனால் இது சப் ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்க ஒரு வேரியபிளை நான் அவுட்டர் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து எரர் அடிக்குது. ஓகேவா, அப்படின்னா என்னன்னா நம்மளால ஒரு இன்னர் வேரியபிளை வந்து அவுட்டர் வேரியபிளாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, ஓகே, அடுத்தது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பீட்டர் அப்படின்றவங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங். ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன் வி ஆஃப் டிஓஜே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து டேட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா, டேட்டுன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 15 ஜூன் 2002 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, 15 ஜூன் 2002 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன் எம்ப்ளாயோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வந்து ஆகஸ்ட்னு கொடுத்துக்கலாமா? ஓகே, ஏயுஜி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஆகஸ்ட் 2016 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த எம்ப்ளாயி, அதாவது இந்த மேனேஜரோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 15th ஜூனு 2002, அதே மாதிரி இந்த எம்ப்ளாயோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து அப்படின்னா எனக்கு ஆகஸ்ட் 2016 அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வி டேட் டிஓஜியும் இங்கே அவுட்டர் குளிரில் இருக்க வி டிஓஜியும் வந்து சேமாக இருக்குது, அதாவது வேரியபிள் நேம் வந்து சேமாக இருக்குது. ஓகேவா, அவுட்டர் பிளாக்ல இருக்க வேரியபிள் நேமும் இன்னர் பிளாக்ல இருக்க வேரியபிள் நேமும் வந்து மேட்சாக இருக்குது, அதாவது சேமாக இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, இதில் என்ன பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதே மாதிரி டிபிஎம் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு எனக்கு வந்து இந்த மேனேஜர் நேம் வரணும், அந்த மேனேஜர் நேம் கீழே, அதாவது இந்த மேனேஜர் நேம் கீழே மேனேஜரோட டேட் ஆஃப் ஜாயினிங் வரணும். ஓகேவா, மேனேஜர் நேமோட டேட் ஆஃப் ஜாயினிங் வரணும். ஓகேவா, அப்போ மேனேஜர் _ டிஓஜே அப்படின்னு நான் கொடுக்குறேன். மேனேஜரோட டேட் ஆஃப் ஜாயினிங் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம மேனேஜரோட வேரியபிள் நம்ம கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த வேரியபிளோட நேம் நான் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நான் வந்து இந்த எம்ப்ளாய்க்கும் உடைய சொல்கிறேன், இந்த எம்ப்ளாயி நேம் வரணும், இந்த எம்ப்ளாயி நேம் கீழே வந்து எம்ப்ளாயோட டேட் ஆஃப் ஜாயினிங் வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, எம்ப்ளாயி டிஓஜே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சொல்லிட்டு இதில் என்ன பண்ணுறேன் இந்த எம்ப்ளாயோட வேரியபிள், அதாவது இதான் இந்த எம்ப்ளாயோட வேரியபிள், எம்ப்ளாயி ஜாயினிங்கோட வேரியபிள், ஸோ அதோட அந்த வேரியபிள் நான் இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு வேண்டாம், இப்போ நான் வந்து இதை கமாண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த கோட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அவுட்புட் வருது, அதாவது மேனேஜர் நேம் வந்து பீட்டரு, இவர் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 15 ஆகஸ்ட் 2016 அப்படின்றது வருது. எம்ப்ளாயி நேம் வந்து டாமு, இதில் எம்ப்ளாயோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 15 ஆகஸ்ட் 2016. ஓகேவா, இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேனேஜரோட நேமும் மேனேஜரோட டேட் ஆஃப் ஜாயினிங்கும் எம்ப்ளாயோட டேட் ஆஃப் ஜாயினிங்கும் சேமாக இருக்குது. அதாவது இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதாவது இதில் இருக்கிற டேட் ஆஃப் ஜாயினிங்கோட டேட்டா வந்து எடுத்துக்குது. ஓகேவா, ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எனக்கு 15th ஆகஸ்ட் அப்படின்ற இந்த டேட்டா ஒண்டி எடுத்துக்குது. ஓகேவா, எனக்கு அவுட்டரில் இருக்க இதே எடுக்க மாட்டேங்குது. கரெக்டா,
ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து மேனேஜர், அதாவது மேனேஜர்ன்றவங்க வந்து அவுட்டர், அதாவது இந்த குளோபல் வேரியபிள்லேருந்து எனக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ அது சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது மாதிரி ஆங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அவுட்டர் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இது ஃபுல்லாக ஒரு கோட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இது வந்து அவுட்டர்லேருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குல்ல, இதை வந்து எனக்கு அவுட்டர் பிளாக்ல இருந்து, அதாவது அவுட்டர் மெயின் ப்ரோக்ராம்லேருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மேனோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இந்த லேபிளை கொடுக்கணும். அதாவது அவுட்டர்ன்ற லேபிளை கொடுத்துட்டு டாட் அதுக்கான வேரியபிள் நேமை நம்ம கொடுக்கணும், VDOJ. ஓகேவா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட் கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேனேஜரோட நேம் வந்து பீட்டரு, அவரோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 15 ஜூன் 2002 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். 15 ஜூன் 2002 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எம்ப்ளாயோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாமு, அவரோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 15 ஆகஸ்ட் 2016. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள். ஓகேவா? ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சப் ப்ரோக்ராம்குள்ளே நம்ம ஒரு வேரியபிள் எழுதுறோம் அப்படின்னா அது வந்து லோக்கல் வேரியபிள் சொல்லுவாங்க. அதே இது நம்ம அவுட்டர் பிளாக்ல நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து குளோபல் வேரியபிள் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்டர் பிளாக்லையும் இன்னர் பிளாக்லையும் ஒரே வேரியபிள் நேம் வச்சுட்டு நம்ம வந்து இன்னர் பிளாக்ல கால் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் என்ன கொடுக்கும் அப்படின்னா இன்னர் பிளாக்ல இருக்க அந்த வேல்யூ தான் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு அவுட்டர் பிளாக்ல இருக்க வேல்யூவோட ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த லேபிளை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு இதை ஜஸ்ட் நீங்கள் இந்த லேபிளை கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ லேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா 2 ஆங்குலர் சிம்பிள், அதாவது கிரேட்டர் தென் 2 சிம்பிள், லெஸ் தென் 2 சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து லேபிளை கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த லேபிள் கிரியேட் பண்ணிட்டு நம்ம சொல்ல போகிறோம் இந்த அவுட்டர் அப்படின்ற அந்த நேமை போட்டுட்டு அதில் இருக்கிற எனக்கு வந்து வேரியபிளுக்கான டேட்டாவை எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அவுட்டர் டாட் டிஓஜே, அதாவது v_DOJ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது வேரியபிள் நேமு, இது வந்து அந்த லேபிளில் இருக்க அந்த வேரியபிளான டேட்டாவை எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜர் நேமை பிரிண்ட் பண்ணோம். அவுட்டர், அதாவது குளோபல் வேரியபிள்லேருந்து நம்மளுக்கு மேனேஜரை பிரிண்ட் பண்ணோம். அடுத்தது இந்த டிஓஜேன்றது வந்து 2 இன்னர் பிளாக்குக்கும் வந்து சேமாக இருக்குது, அவுட்டர் பிளாக்லையும் வந்து இதே நேம் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு என்ன நேம் எடுக்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக்காக வந்து அவுட்டர் அப்படின்ற அந்த லேபிளை கொடுத்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி அதில் இருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அது நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆரக்கிள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு அதுக்கான நேமை வந்து அதுக்கான டேட்டாவை வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து ஃபெச் பண்ணி நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து குளோபல் ஆர் லோக்கல் வேரியபிள் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.